வந்துட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், ஹாஸ்பிட்டல் வராம வலி வருது, வந்து பாருங்க. சொல்றீங்க சார், இது சார் உள்ள போக கூடாது சொல்றீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணா அப்படி எப்படிதான் அது பண்றாங்க சார்? அப்படி ஓரமா பாருங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அவரே நெஞ்சில கை வச்சாரு, அவரே நெஞ்சில கை வச்சாரு, அவர் தான் தள்ளுறாரு. நீங்க போலீஸ் போய் என்ன பண்ண போறீங்க? உள்ள நீங்க போலீஸ் போய் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நாங்க வெளியே வந்தாங்க போலீஸ். நாங்க வெளியே போயிட்டோம். நாங்களும் போயிட்டோம். அவர் சொல்லும்போது நெஞ்சில கை வச்சாங்க. அவர் தான் நெஞ்சில கை வச்சாரு. கேளுங்க நம்ம திரும்பி எப்படி போலாம் சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? சார் வாங்க வாங்க, எங்க கூட ஏன் சார் உங்களுக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார் வாங்க சார், வாங்க வாங்க, உங்க கூட நிக்கிறேன், வாங்க எடுத்துறீங்களா? உங்களுக்கு சொன்னா புரியாதமா? போய் ஓரமா தான் நில்லுங்களாமா? மத்தவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. குழந்தைய உட்காருங்க, ப்ளீஸ் போய் உட்காருங்க, உட்காருங்க. தம்பி வாப்பா, இப்படி உட்காருப்பா. இந்த பக்கம் கேட்க முடியாது. பொதுமக்கள் அங்க உட்காந்து எல்லாருக்கும் பாதிப்பு வரும். நீங்க அவர் சொல்றாரு கேள்வி உள்ள வந்து கேக்குறீங்க, உள்ள கூட்டு வந்து கேட்கல, ஓரமா வாங்க, நாங்க கேட்கறோம்னு சொல்றோம். புரியுதா? உள்ளதான் அனுப்பிச்சு கேட்டு உள்ள கேட்டு வருங்க. உள்ள போயிருக்காருங்க சார், அது பாதிக்கப்படவங்க கூட்டு தான் போயிருக்காங்க. உள்ள கேட்டு கொண்டு பேசுங்க. அதெல்லாம் ஒன் சைடு கேட்டு சொல்றது என்னது? என்ன ஆட்டா இது? நீங்க நம்ம பேஷண்டா போறீங்களா? பேஷண்ட் கேட்டு நான் பொதுமக்களா பேசுறேன். பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள பேஷண்டா தான் உள்ள போலாம். விவரமா பேசுங்க, விவரமா பேசுங்க, அனுப்பி கொடுப்பேன். 8 வருஷம் பிள்ளை தரம் கடந்து பெத்தாயா இப்படியாப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியா பைக்கலாம். இதெல்லாம் ஒரு வேலை அவங்க ஆம்பளை அதனால எங்க ஆம்பளை நோட் பண்ணாங்கப்பா. அவங்க எப்படியாப்பட்ட மேடம் ஆம்பளை சாப்பிட்டு வரலாமா சாப்பிடுறது ஒன்றுல வாங்க சாப்பிட்டு ஆம்பளை அடுத்த சாப்பிடுங்க. பணம் மாதிரி அது சம்பளம் போட்டு வச்சுக்கிறாங்க பாருப்பாங்களா வேஸ்டா. ஐயோ கடவுள் பாக்குமா? அவ்வளவு இருக்குதா? கண்டிப்பா கேட்குமா? கண்டிப்பா கேட்க நான் அனுதாரமா நான் பண்ணா என்ன கேட்கணும்? கண்டிப்பா கேட்கும். யாரு ஆதாரம் பண்ணாலும் அவங்க கண்டிப்பா கேட்கும். ஓட்டாளுப்பா பூஜை போட்டு சுட்டு போட்டுருவாங்க. இல்லே இல்லப்பா அதேமா ஓட்டாளுப்பா. 8 வருஷமா பிள்ளை அவங்க அடுத்து பெத்தாயா, அவங்க அடுத்து பெத்தாயா உங்களானே ஏமா பண்ணிட்டாருப்பா. பாக்கலப்பா ஒரு ஆஸ்பத்திரி நடத்துறாளுப்பா. அதான் என் பிள்ளைய உயிர் கையில் கொடுங்க, இல்லையா லாக் பண்ணுங்க. இது 2ல ஒண்ணு எங்களுக்கு தேவை. லாக் பண்ணுங்க சார். எத்தனை உயிர் ஆகும் சார்? ஒண்ணு இல்ல சார், கடவுள் ரீதியா 3 பேர்ட்ட பொய்யா சொல்லக்கூடாது சார். கடவுள் ரீதியா 3 பேர் ஒன்னு டாக்டர் கிட்ட, இன்னொன்னு போலீஸ், இன்னொன்னு வக்கீல், அவங்க 3 பேர்ட்ட பொய்யா சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் நம்மளுக்கு தான் சார் பாதிப்பு. அவங்கள்ட்ட போய் சொல்ல நம்மளுக்கு தானே பாதிப்பு. நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டோம், எங்களுடைய தரப்பை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். நீங்க ஆக்சிடென்ட் அந்த டீம் ஆஃப் டாக்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் என்ன கேட்கிறேன், 5 வருஷம் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். 2 குழந்தை ஆல்ரெடி அபார்ட் ஆயிருக்கு, 3வது குழந்தை சாவடிச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றேன்னா இப்போ இன்னொரு டாக்டர் போல தெரியல. அவங்களுக்கு ரைட்டா உள்ள ரொம்ப பெயினா இருக்குன்றாங்க, அதனால வலி தெரியும் சொல்றாங்க சார். வலி தெரியும் சொல்றாங்கம்மா, நீங்க சீக்கிரம் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா, சர்ஜரி பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க சார். அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர் இப்ப வரமாட்டாங்க, கேஷிட்டு அவங்க வந்து இதான் சொல்லியிருக்காங்க, இதான் பண்ண சொல்லிருக்காங்க.
அந்த வந்து டீ வைக்க சொல்லிக்கிறாங்க. நாங்கள் டீ வச்சு விட்றோம், நீங்கள் பார்த்துங்க, பெயின் இருந்தால் கொஞ்சமாக தான் இருக்கா, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப வலி தாங்க முடியாமல் குழந்தை வந்து அவங்கள வந்து வெள்ளப்பட்டிருக்கு சார், மணி கூட உடஞ்சி வெள்ளப்பட்டிருக்கு, அது கூட கழிவு சீரும் சேர்ந்து வந்திருக்கு. இதுமாரி வந்து சொல்கிறப்ப டாக்டர் வரமாட்டாங்க, 7 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நாடி பிளான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க 5 மணிக்கு வரக்குள்ள இவங்க சிஸ்டராக போயிட்டு எல்லாரும் வாடகைக்கு போயிட்டு அவங்கள வந்து மேக்கப் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க பண்ணதுனால குழந்தை இறந்து போச்சு சார். டாக்டர் கரெக்டாக 7 மணிக்கு தான் வந்தாங்க. டாக்டர் வரவே இல்லை சார். இப்போதி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொலை தான் சார். இவங்களை நம்பி வந்ததுக்கு பணம் மட்டும் கத்தியாக வாங்கினால தவிர ₹1 கூட இது பண்ணலைங்க சார். ஒன்றுக்கு கூட வந்து அவங்க டாக்டர் வந்து பார்க்கல. இதுதான் சார் உண்மை. உயிர் வரப்போறது கிடையாது. என்னோடய போகட்டும், அப்பயாவது மக்கள் தின்னட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், ஹாஸ்பிட்டல் வராம மத்தவங்க யாரும் வரக்கூடாது மணி சீல் வச்சாதான் எழுந்திருப்பேன். ஆபரேஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டரும் அதுதான் பண்ணுவாங்க. அவளை தூங்க வச்சுதான் அந்த குழந்தைய காலையில நைட்டு ஃபுல்லா வலிக்குது வலிக்குது சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். நைட் எல்லாம் தூங்க சொல்லி குழந்தைய கொண்டுட்டாங்க. 7 வருஷமா குழந்தை, இத்தனை வருஷமா இவங்க டாக்டர்கிட்ட மட்டும்தான் வந்தோம். வேற எங்கேயுமே நாங்க போகல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குழந்தை நல்லபடியா பெற்று காமிப்பாங்க நம்பி தானே வந்தோம். ஒரே ஊசி போட்டுவாங்க, ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஏன் டாக்டர் அவங்க தூங்கிதான் கேட்டதுக்கு 7 மணிக்கு தான் டாக்டர் கிட்ட வந்து கேளுங்க. அந்த குழந்தைகிட்ட என்ன நினைச்சு வீடியோ கிட்ட வந்து கேளுங்கண்ணா, என்ன நடந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல? இது வரைக்கும் டாக்டர் வந்து பாக்கல. பிள்ளைக்கு சொல்லுங்கம்மா, பேச முடியாதுப்பா, பேச முடியாது சார். இன்னும் காலையில இருந்து தண்ணி குடிக்கல. சொல்லுங்க. அவங்க ரொம்ப சாவடிச்சாங்க. 8 ஊசி போட்டாங்கப்பா, 8 ஊசி போட்டாங்க. ஒரு தடவை கூட வீடு செக் பண்ணல, காலையில செக் பண்றாங்க. எத்தனை மணிக்குமா சேர்ந்தீங்க? 11 மணிக்கு சேர்ந்தோம் சார். 10 மணிக்கு சேர்ந்தோம். அட்மிஷன் பார்த்தாங்க. குழந்தை 8ஆம் தேதி நாங்க சேர்ந்துட்டு வலி ஊசி போடணும்னு போட்டாங்க. 8 ஊசி வலி ஊசி போட்டாங்க. 8 ஊசி வலி ஊசி போட்டுட்டு டாக்டர் வந்து பாக்கல. சிஸ்டர் தான் வந்து போட்டுட்டு இந்த இது வைக்கணும்னு சொன்னாங்க. வாய் ஓப்பன் ஆகல, டீப்பு வைக்கணும்னு சொன்னாங்க. டீப்பு வச்சுக்கிட்டு வந்து என் புள்ள, அதுல இருந்து என் புள்ள விசுவாசம் கிடையாது. எந்த இதுவும் டாக்டரும் வரல, நர்ஸும் வரல, யாருமே பாக்கல. நான் போய் சொன்னேன், டாக்டர் ஏமா இது பல வலி அதிகமா இருக்கு, பிச வலி வந்துருக்கு, டாக்டர் போன் பண்ணி சொல்றேன். இந்த டீப் வச்சுனாலதான் அவங்களுக்கு வலி அதிகமா இருக்குது, தூங்க சொல்லு, 7 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க நீ சொன்னாங்க. நான் கூட நர்ஸ் என் புள்ளிய வந்து பாக்கல, ஒரு பிச வலி ஒண்ணு பாக்கல. என் புள்ள மாடி துடிச்சு வந்தது, பிச வலி வந்து துடிச்சு வந்தது. 24 மணி நேரம் நேற்று 10 மணிக்கு அட்மிட் பண்ணப்ப இன்னைக்கு மணி சாயந்தரம் 5 ஆயிடுச்சு. ஒரு டாக்டர் போல அட்மிட் பண்ணதுல இருந்து ஒரு டாக்டர் போல ஒரு ஊசி போடல, ஒரு மாத்திரை கொடுக்கல, எல்லாமே பண்ணது நர்ஸ். நர்ஸுக்கு என்ன தெரியும்? டாக்டர் வந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து போயிட்டு வலி வருது வந்து பாருங்கன்னதுக்கு, வலியோட படுத்துக்க காலில் வருவாங்கன்னா அப்ப செல்லு நோண்டுறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் டாக்டர் தெரியுதா? நீ போற இன்னொரு டாக்டர் உள்ள விட்டுட்டு நீ வந்து பாரு, அட்மிட் ஆகிக்கிறாங்க, டேட்டு கொடுத்துறாங்க, நீ பண்ணுமா இல்லையா? சரிம்மா வலி வரலமா, சிசரிங் பண்ணிக்க, உனக்கு வலி சிசரிங் வரலமா, வலி வரல சிசரிங் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல போறாங்க. வேற வழி இல்ல,
சரி பண்ணுங்க சொல்லிருப்பாங்க. எதுவும் சொல்லாம நீ ஊசி மேல ஊசி 4 ஊசி போடணும், 8 ஊசி போட்டுக்கிற. இன்னும் கணக்கு வச்சு நீ 8 ஊசி போட்டுட்டு குழந்தை வந்து உள்ளே மோஷன் போய் குழந்தை சாப்பிட்டு செஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க உள்ள வந்து போஸ்ட்மார்ட்டம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, 1 வாரம் ஆகும் ரிப்போர்ட் வரதுக்கு, நீங்க வந்து அப்ப வாங்க. அது அந்த ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இன்னும் எங்களுக்கு கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. அது என்ன சொல்றாங்க, அப்பனா செல்லு எடுத்து நோடுறீங்க, தூங்குறீங்க, உங்களை நம்பி ஒரு புள்ளத்தாச்சி வந்து உக்காந்துக்கிறா. சரி 1 உயிர் போச்சு, 2 உயிர் போயிருந்தா நீ என்ன மேனேஜ் பண்ணி என்ன பதில் சொல்லுவா? இதுவே இல்லையா, நேற்று 10 மணில இருந்து மணி 6 இது வரையும் நீ வந்து குழந்தை பிறந்தவங்களும் ஒன்னும் பாக்கல, அந்த புள்ளையும் பாக்கல, இந்த குழந்தை பிறந்த பாக்கல. நீங்க அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு நீ வந்து உள்ள போய் பேசின போன வந்த நீங்க போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப வந்து 1 வாரம் ஆகும் நீங்க போய் வாங்கினா அப்ப புள்ள இல்லைன்றதுனால நீங்க உங்க இஷ்டம் சட்டை போடுறீங்க. அதே புள்ள என்ன வச்சு பண்ணிருந்தா சார் வந்து காலையில இருந்து மதியம் வெளியே இருந்தாங்க, மதியம் வெளியே ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. கோரிக்கை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இங்க வந்து டாக்டர் வந்து நாங்க பண்ணது தப்புதான், இதுதான் நடந்தது ஹாஸ்பிட்டல்ல, இதுதான் நடந்தது, இதனாலதான் இந்த குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீதி வழங்கணும், உடனடி நீதி வழங்கணும். இவங்களுக்கு என்ன அவாது சேரதோ அதை பண்ணணும். இதே ஒண்ணு தான் தவறுதுன்னா மேலும் 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 தவறுதுன்னா இன்னும் எத்தனை பிள்ளை இந்த மாதிரி ஆகும்? இது இன்னும் எத்தனை பிள்ளை இந்த மாதிரி ஆனா இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு முடிவு வைப்பீங்க, அந்த டாக்டர் ஒரு முடிவு வைப்பீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல பிரச்சனை நடக்குது. இதுல இருந்து வெளியே வாசல் ஒரு 10 அடி இருக்குமா, ஒரு 50 அடி இருக்குமா, இதுல இருந்து வெளியே வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு போச்சு ஒரு வார்த்தை சொன்னியா?